நல்லபடியா ஓட வச்சிடலாமா? சொன்னாதான் உன் குறை தீரும். இதுல சில பேர் என்ன ஆகுறாங்க, கருப்புசாமி என்னை கூப்பிட மாட்டேங்குது அப்படின்னா நான் எப்படி? அவன் குறை, அவன் கருமா தீக்கணும், அவன் குலதெய்வம் உத்தரவு கொடுக்கணும். கொடுக்காத நான் என்ன பண்றது? அப்படியா? கருப்புசாமி என்ன ஊரு? கருப்புசாமி கிச்சிப்பாளையம். கிச்சிப்பாளையம் போடுங்கண்ணா. குறுக்கா வராதிங்க, அப்படி சுத்திட்டு அப்படி வாங்க எல்லாம் போட்டு அப்படியே உட்காருங்க. உட்காராதீங்க. ஒரே லைனா அனுப்பிச்சு விடு. பொறுமையா போடுங்க. ஓட்டுருவாங்க. பின்னாடி சொல்லும் போது மாலை போடுங்க. வந்துருங்க. மாலை போடுங்க. வந்துருங்க. போற பின்னாடி போயிட்டு பின்னாடி போங்க. வாங்க வாங்க. மாலை போடுங்க. மாலை போடுங்க. மாலை போடுங்க. போடுங்க. பிள்ளைகளை பார்த்துட்டு தான் கதறிட்டு இருக்கிறான், புரியுதா? ஆனால் கருப்புசாமி ஒரு சொம்பு தண்ணி எடுத்து டெய்லி வச்சுட, புரியுதா? இன்னைக்கு பாத்திரம் மண்டமெல்லாம் தானா உருட்டுது இல்லை வீட்டில், புரியுதா? அதனால் கருப்புசாமி அவன் தண்ணிக்கு அளவு வாங்குறான், புரியுதா? அதே மாதிரி கருப்புசாமி அவன் உயிர் விட்ட நேரமும் சரியில்லை, அடப்பட இருந்துருக்கணுமே. அதனால் கருப்புசாமி நீ அவனுக்கு தண்ணி எடுத்து வச்சு அவனை வணங்கு. கருப்புசாமி உன் மக்க ரூபத்தில்
புரியுதா? நான் உத்தரவிட்டு இன்னைக்கு மக்கமாக இருக்குன்னு ஒரு கவர்மெண்ட் உத்தரவத்தை அமைச்சு தரேன். உனக்கு தொழில் மேம்படுத்துறேன். வருமானத்தை விழுத்து இன்னைக்கு மனம் உடைச்சல இன்னைக்கு தேவையில்லாத இன்னைக்கு கட்டுக்கதையெல்லாம் கட்டுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கருப்பசாமி யார் எதை சொன்னாலும் உன் தவப்ப நான் இருக்கிறேன், நீ தைரியமாக போ, நல்லபடியாக வழிவகுத்து கொடுக்குறேன். தொழில் மேம்படுத்தி வருமானத்தை வழிவகுத்து எந்த ஒரு கஷ்ட நஷ்டம் இல்லாத கருப்பசாமி உன் ஓடுறது காக்கண்டா. அவன் கடங்காரன்னு தூக்கிட்டு போயிட்டான். இப்போ அவனும் கேட்க முடியாது, அவன் தான் இல்லையே. புரியுதா கருப்பசாமி? ஆனால் இப்போ ஒன்றை சிரமத்துக்கு உண்டாக்குறாங்க. அவன் கூடி சீக்கிரம் உன் குடும்பமே பிரிஞ்சு போகிற சூழ்நிலை இருக்குது. உன் கண் அதை நினச்சி கண்ணு கலங்குனாதான் அவன் குடும்பத்தில் சண்டை வரும். நீ விட்டுரு. புரியுதா கருப்பசாமி? நான் பார்த்துக்கிறேன். சரி கருப்பசாமி விளக்கத்தை சொல்லியா? திப்பம்பட்டி. திப்பம்பட்டி மாமா இப்படி வாமா. திப்பம்பட்டிங்களா? திப்பம்பட்டி திப்பம்பட்டிங்களா? திப்பம்பட்டி மங்களபுரையா? மங்களபுரம். கருப்பசாமி 1, கருப்பசாமி 2, கருப்பசாமி 3. சரி விளக்கம் அப்படியா? என்ன ஊரு? கருப்பசாமி ஆந்திராயா? ஆந்திரா. ஆந்திரா கப்பா. ஆந்திரா ஆந்திரா ஆந்திரா. கட்டுக்கு முன்னெல்லாம் பைக்கே வச்சுக்கோமா. நீயும் ஆந்திரா நீயும் ஆந்திராவா? 2 பேரும் தொட்டு கும்பிடியா? வச்சு தொட்டு கும்பிடுவாங்க. சரி கருப்பசாமி விளக்கத்தை சொல்லியா? யார் யார் குப்பமாற மாமா மாமா மிஸ்ஸாலும் போகலாம். மற்றவங்களாம் போய் உட்காருங்கண்ணா. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் தாயே, உன்னுடைய மக்களை பார்த்தாய், உன்னுடைய தொழிலாளை கருப்பசாமி உன் கட்டுமனை அப்படின்னாலும் இன்னைக்கு எல்லாம் வாக்குவாதத்தில் ஓடுதாயே. புரியுதா? இன்னைக்கு இடப்பட்ட நாள்ல அப்படின்னு பார்த்தா மன நிம்மதி இல்லை. இன்னைக்கு மன நிம்மதி இல்லை. அதே மாதிரி கருப்பசாமி இப்போ ஒரு உயிர் சேதம் வேற ஒன்று ஆயிருக்குது. யார் இறந்து போனது? சொந்தத்துல இன்னைக்கு இறந்து இருக்குனியா? அதே சுழப்பெயர்ச்சி இல்லை. நீ யாரை சொன்னாலும் நம்பிடுற, நீ யாரை சொன்னாலும் நம்பிடுற. ஆனால் கருப்பசாமி இன்னைக்கு கட்டுமனையும் எல்லாம் பிரச்சனைகளும் ஓடுது. இன்னைக்கு பொருளாதாரத்துக்கும் தடையாக இருக்கணுமே. தொழில் அப்படின்னு பார்த்தாலும் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் யார் செய்யறது? இருந்தாலும் கருப்பசாமி எத்தனையோ ராவு போல கஷ்டப்படுற, பட்டு 10 ரூபா நிற்கலை. இன்னைக்கு மக்கமாரும் பேச்சை கேட்கல. அதான் சொல்கிறேன், இன்னைக்கு தேவையில்லாத டேஷனும் ஏறிட்டு வந்திருக்கணும். எங்க டேஷன்னா எப்படி பிடிச்சி ஜெயிலில் போட்டால் தான் டேஷனா? டேஷன் போடணும். அதான் சொல்கிறேன், போயிட்டு வந்திருக்கணும் தாயே. இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு தொழிலும் முன்னேற்றம் இல்லை. அதனால கருப்பசாமி என்ன பண்ணுறது தெரியல. யாருக்கு ஆப்ரேஷன் வந்திருக்கணுமே? அதான் சொல்கிறேன், ஆப்ரேஷன் வந்திருக்கணும். வந்துச்சா? வர நிலைமையில் இருந்து. ஆனால் இருந்தாலும் கருப்பசாமி நான் தான் சொல்கிறேன், இதெல்லாம் நான் மாற்றி விட்டுக்கிட்டு இருக்கிறேன். நீ எங்கிட்ட இருந்தாலும் நீ என்னை நாடி என்னை நம்பி கும்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிற. இங்கிட்டு வரணும்னு இல்லை. அந்த ஆலயத்துக்கு எப்போ வந்த? இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு உன் கட்டுமணிக்கே நான் கூட நிற்கிறேன். புரியுதா? யார் எத்தனையோ பிரச்சனை, எத்தனையோ அவனை முடக்கி மொண்டி கட்டு போடணும்னு திட்டமிட்டு இருக்காங்கயா. யார் எதை திட்டமிட்டாலும் நான் கருப்பசாமி கூட நிற்கிறியா? நீ தைரியமா போ, உன் தவப்ப நான் இருக்கிறேன். நீ சின்ன பிள்ளையாட்டு சில நேரத்தில் அழுகுற பொஞ்சாதி முன்னால் அழுது என்ன பண்ணுறது? கனவு இருக்கிறான்னு என் பிள்ளை ஒன்றை நினச்சி தைரியமாக இருக்குது. நீயே அழுதுன்னா என் பிள்ளை என்ன பண்ணும்? புரியுதியா? யார் எதோ ஒன்றாலும் அந்த கருப்பை நான் இருக்கிறேன். புரியுதா? உன் கட்டுமணிக்கும் உனக்குன்னு செய்வனு எவன் நினைச்சானே 30 தண்ணி குடிக்கணும். புரியுதா? அந்த மாதிரி உனக்கு வைக்கிறது திருப்பி அவனுக்கே தான் போகும். புரியுதா? அதனால் கருப்பசாமி உனக்கு தொழிலும் மேம்படுத்திடுறேன், வருமானத்தையும் வலியுறுத்துறேன். எந்த ஒரு கஷ்ட நஷ்டம் இல்லாத
பேரும் புகழும் கொடி கட்டி வாழ்கிற அளவுக்கு, அதே மாதிரி அன்னத்துக்கும் பிரச்சனை இல்லாத, உடைக்கும் பிரச்சனை இல்லாத வழிவகுத்து இந்த மாளிகர் கருப்பன் உன் கட்டுமணிக்கு உன் கூட நின்று வழிவகுத்து கொடுத்தாரு. நான் மாற்றி அமைக்கிறதாயே, புரியுதா? இன்னைக்கு இருந்தாலும் கருப்பசாமி அவனுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா கிரக சூழ்நிலை சரியில்லை, புரியுதா? அந்த கிரகத்தை மாற்றி அனுப்பிச்சிருக்கிறேன். கருப்பசாமி இன்னொரு 5 மாசத்துல எந்த ஒரு குளரும் இல்லாத அவனை நான் படிப்படியாக குறைச்சிடுவேன். இடம் பார்த்துருக்கோம், வீடு கட்டத்துக்கு எல்லாம் ஓகே ஆகுது. ஆனால் எனக்கு தர வேண்டியது, எனக்கு தரன்னு ஆசைப்படுற இடத்துல கொடுத்து தரல. நான் கேட்குற இடத்துல கருப்பசாமி நான் இன்னொரு 4 மாசத்துல அந்த பணத்தை மீட்டு கொடுத்துட்றேன். ஆனால் உன்னை ஏமாத்த தான் பார்த்துட்டு இருக்கிறான். கொடுத்துறேன் அந்த கட்டுமனை அப்படின்னு பார்த்தாலும் அதை நான் மாற்றி அமைச்சு நல்லபடியாக அதை கட்டி கொடுத்துறேன். அந்த இடத்துல கட்டலாமா சாமி? வீடு இடம் பார்த்து வீடு கட்டலாம்னு தாராளமாக கட்டலாம். சாமி நாங்க இருக்கிற வீட்ல இருக்கலாம் சார். ஒரு நாள் பயங்கர சாமி கனவுலாம் வந்து கருப்பசாமி அது எதுவும் பயந்துக்க வேண்டாம், நான் இருக்கிறேன். மாற்றி அமைச்சு தொழிலும் இதுக்கு மேலே சிறப்பாக அமைச்சு வழிவகுத்து கொடுத்தேன். இது சத்தியம். இதா இந்த வெற்றி மாலையும் உனக்கு நான் போடுறேன். ஓ மாமா மாமா நான் உன்னை நாகர்கோயிலா அப்படின்னு கூப்பிடுறேன். நான் சொன்னது கேரளா. கேரளா சரி. அப்படியா? கருப்புசாமி சிவகங்கை. சிவகங்கை மாவட்டம். சிவகங்கையா? சிவகங்கை இருந்து யாராச்சும் வந்திருக்கீங்களாமா? வந்திருக்காங்க. பக்கத்துல கேட்டுக்கீங்களா? சிவகங்கை மாவட்டம். சிவகங்கை அது புரியாது. மானாமதுரை சிவகங்கை. மானாமதுரை சிவகங்கைப்பா. சொத்து பிரச்சனைன்னு கேட்க வந்திருக்கீங்க. சொத்து பிரச்சனை கேட்க வந்திருக்கீங்க. சொத்து பிரச்சனை கேட்க வந்து கருப்புசாமி ஒண்ணு சிவகங்கை யாராச்சும் வந்திருந்தா எந்திரிச்சு வாங்கப்பா. மானாமதுரை சிவகங்கை சொத்து பிரச்சனை கேட்க வந்திருக்கீங்க. பாரு. சரி. பெங்களூர். பெங்களூர் வரேன் சாமி. அப்பா எத்தனை பேர் இருந்தாலும் வாங்கப்பா பெங்களூர். கருப்புசாமி இதுல யாரும் கம்ப்யூட்டர் அப்படின்னு ஐடி சம்பந்தப்பட்ட வேலை வரணும். கம்ப்யூட்டர்யா? கம்ப்யூட்டர்யா? கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட வேலை. கருப்புசாமி 1, கருப்புசாமி 2, கருப்புசாமி 3. அப்படியா? கருப்புசாமி தர்மபுரி. தர்மபுரி வரேன் சாமி. தொட்டு கும்பிடுமா, தொட்டு கும்பிடுமா. தர்மபுரியில் வாங்கப்பா. கண்ணாடி கட்டுமா, கண்ணாடி கட்டிக்குமா. உட்காருமா. அப்படிதான் கருப்புசாமி இதுல யார போலீஸாரியா? மித்தாலும் போலாம். உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன், உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழில் அறிஞர். கருப்புசாமி உத்தரவிட்டு உடல் நலம் அப்படின்னு பார்த்தா திடீர்னு கெடுது, திடீர்னு பார்த்தா நல்லா இருக்கிறோம். அதே மாதிரி கருப்புசாமி நாங்களும் இப்போ வேலைக்கு எழுதி போடலாமான்னு ரெடி பண்ணிட்டு இருக்கணுமே. என்ன எஸ்ஐ எழுதுறியா? இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு தவப்பான் அப்படின்னு பார்த்தாலும் அவரும் போலீஸு, நானும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். கருப்பசாமி உத்தரவிட்டு நல்லபடியாக அமைச்சிருந்தாங்க, புரியுதா? இருந்தாலும் சில நேரம் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் உடல்நிலை கொஞ்சம் மாற்றம் வந்துட்டு இருக்கோம். அதுக்கு எதுவும் நீ பயந்துக்க வேண்டாம். தம்பி குறுக்க என்ன பிரச்சனை இருக்குது? தூக்கம் வர மாட்டேங்குதுங்கய்யா. ரொம்ப கஷ்டப்படுறதா இருக்குது. கட்ட கனவாக வருது. உன்னுடைய கிரக சூழ்நிலை அப்படின்னு பார்த்தாலும் சரியில்லை, புரியுதா? அதனால இந்த கோளாறுலாம் வரும். அதுக்குன்னு செய்வன் இருக்குதா? இல்லை சார், நீங்கள் சொல்லுங்க. அதான் சொல்ல செய்வன் இருக்குதா? ஏதோ பண்ணிட்டாங்களான்னு நினைக்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்மளுடைய கிரகம் சரியில்லை, அதெல்லாம் கொஞ்சம் மாற்றம் வந்துட்டு இருக்குது. ஆனால் கருப்பசாமி சனிக்கிழமை கண்டா நவகிரகத்தை சுற்றிட்டு வாங்க.
புரியுதா? நான் படிப்படியாக குறைச்சி கொடுத்துட்றேன். அதே மாதிரி காகத்துக்கு சாதத்தை வைங்க. சரி புரியுதா? எந்த ஒரு குளறும் இல்லை தீர்த்தர்றேன். உன்னையும் கவர்மெண்ட் உத்தியோகத்திலே உட்கார வச்சார். புரியுதா? மன நிம்மதியோட மனசார இந்த கருப்பை உங்கள் கட்டுமணிக்கு கூட நிற்கிறேன். இருந்தாலும் ஒரு 4 கால ஜீவரம் உன் வீட்டு பக்கத்தில் இறந்து வச்சு கோழி வேணா முதல்லலாம் இறந்துருக்கலாம். 4 கால ஜீவனம் இறந்துருக்குது. ஆனால் உன் கட்டுமணிக்கு வந்து உணவு சாப்பிட்டது தான். பக்கத்தில் ஏதாவது அதான் சொல்ல. இருந்தாலும் கருப்பசாமி எதுவும் குளறுபடி வராது தாயே. மன தைரியமாக இரு. இந்த கருப்பசாமி உத்தரவிட்டு நான் காற்று ஒளி ஊத்துறேன். சமயம் இவனுக்கு ஒரு வழி சொல்லிட்டீங்க, இவனும் ஒரு வழி போயிட்டான். தம்பிக்கு எப்போ வேலை கிடைக்கும் விஷயம்? நான் உத்தரவு சொல்லாத நான் கடைசி நான் பொய்க்கிறா வருதா சொன்னாதான் உன் குறை தீரும். இதில் சில பேர் என்ன ஆகுறாங்க, கருப்புசாமி என்னை கூப்பிட மாட்டேங்குது அப்படின்னா நான் எப்படி அவன் குறை அவன் கருமா தீக்கணும், அவன் குலதெய்வம் உத்தரவு கொடுக்கணும். கொடுக்காத நான் என்ன பண்ணுறது? கருப்புசாமி இன்னைக்கு நான் 7 எடுத்து உன் கட்டுமனைக்கு வழி வைக்கிறேன். இந்த குழந்தைக்கும் நல்லபடியாக குலதெய்வம் வரலையே வீட்டுக்கு சாமி கும்பிட்டியான்னு கேளு. குலதெய்வத்தை எங்கிட்டு போய் கும்பிட்ட? குழந்தையத்துக்கு போன வாரம் போயிருந்தோம் சாமி, போன வாரம் போயிட்டு வந்தோம். போய் இப்போ எத்தனை மாதம் ஆச்சுன்னு கேளு. இப்போதான் சொன்னோம் 2 வாரம் 2 வாரம் ஆச்சு. அதுக்கு முன்ன 4-5 மாதம் ஆயிடுச்சு சார். நீ ஃபஸ்ட்டு அங்கே வழியோடு வெட்டிட்டு வா. புரியுதா? உன் தவப்பேன் என்கிட்ட வழியை கொடுக்கட்டும், நான் வழிவத்து கொடுத்துறேன். எந்த ஒரு குறையில்ல நான் தீர்த்தறேன். ஓ என் மண்ணை மெதிச்சுட்டு போனாவே அந்த குறை தீரும். போய் வாயா. சரி கருப்புசாமி விளக்கையா. மேட்டூர் மேட்டூர்ல இருந்து வந்திருக்கீங்களா? கருப்புசாமி 1, மேட்டூர். கருப்புசாமி 2, யாராச்சும் வந்திருக்கீங்களாப்பா? மேட்டூர்ப்பா. கருப்புசாமி 3, ஈரோடு. ஈரோடு. தொட்டு கும்பிடுங்கய்யா. அதான் தொட்டு கும்பிடுவாங்க எல்லாரும். வழி தொட்டு கும்பிடுவாங்க. வாங்கம்மா. கருப்புசாமி யாருக்கு உடல்நிலை சரியில்லை? உன்னுடைய குடும்பத்தை பார்த்தையா? உன்னுடைய மக்களை பார்த்தேன். உன்னுடைய தொழிலாளர் கருப்புசாமி யாரு? டிரைவரா? டிரைவரா அந்த வேலைக்கு நீ ஃபர்ஸ்ட்ல நீ போயிருக்கணுமே. அதான் சொன்னேன். இருந்தாலும் கருப்புசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தோம் ஒரு 16 வருஷம் முன்ன ஒரு சர்ப்பம் அப்படின்னு பார்த்தோன்னா புத்துக்குன்னு பக்கத்துலேயே அடிச்சிருக்கிறீங்க. இருந்தாலும் கருப்புசாமி இப்போ எனக்கு உடல்நிலை அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தொந்தரவு பண்ணிட்டு இருக்கு. ஆனால் கருப்புசாமி எந்த ஒரு தொந்தரவு இருந்தாலும் எனக்கு தெரியாது. உன்னை நாடி வந்துட்டேன், கருப்பராயன் நம்பி வந்திருக்கேன். நீ தான் எனக்கு எந்த ஒரு குறையில்லாத தீர்த்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறேன். கருப்புசாமி இன்னைக்கு பார்த்தோம் தீர்க்க முடியாத சோதனை தாய். புரியுதா? இருந்தாலும் கருப்பசாமி விட்டாலும் இந்த 7 மாதத்துக்கு முன்னே முடிஞ்சிருக்கணும். மறுப்புழைவு தான்ப்பா. புரியுதா? கருப்புசாமி இதுக்கு மேலே உனக்கு அப்படின்னு பார்த்தாலும் உயிர் சேதம் வராது. புரியுதா? படிப்படியாக உன்னுடைய நோயை நான் சரி பண்ணி கொடுத்துறேன். எந்த ஒரு கஷ்ட நஷ்டம் இருந்தாலும் கருப்புசாமி நான் தீர்த்தறேன். புரியுதா? இன்னைக்கு எல்லாம் குறைவாடாக இருக்குது. மக்கமாரும் பேச்சு கேட்கல. புரியுதா? இன்னைக்கு கட்டுமணியில் ஒவ்வொரு உழுதும் சண்டை சச்சரவாகவே இருக்குது. ஆனால் கருப்புசாமி நான் மாற்றி அமைச்சு வலுவத்தேன். இடம் மாற்றிருந்தா பரவாயில்ல. இப்போ அக்னி மூலையிலே தண்ணியும் புழங்கிட்டு இருக்கிறாங்களே. சமையல் கட்டு பக்கமே தண்ணியும் புழங்குறீங்களா? அதனால 1000 ரூபா வந்தாலும் 800 ரூபா சிவகாகும். இந்த மாதிரி சூழ்நிலை மாற்றிடு. கருப்பு மாற்றி அமைச்சு வலுவத்தாங்க. கூட்டு போகலாம் தாயே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா நீர் பாபா பண்ணி அதான் மண்ணை வாரி விட்ட நீ செய்யல. அதான் சொல்கிறேன். இன்னைக்கு வந்து பார்த்தாலும் கருப்புசாமி நீ அந்த மாதிரி செஞ்சுட்டு அங்கிட்டே புலம்புனா என்ன பண்ணுறது? அங்கிட்டு புழங்கிட்டு இருக்கிறீங்க. யாரும் இல்லை, நீ புழங்கிட்டு இருக்கிற இடத்துலையே தான் அந்த வேலை. அதனால் கருப்புசாமி யார் அடிக்கும் 1 ரூபா இப்போ கேட்டுட்டு இருக்கு.
புரியுதா? ஆனால் கருப்பசாமி எந்த ஒரு குலவிலும் நான் மாற்றிருந்தேன். நல்லபடியாக வண்டி வாகனத்தை ஓட வச்சிட்றேன், வருமானத்தையும் பெருக்கி கொடுத்துறேன். உன்னுடைய கஷ்ட நஷ்டமோ மனசு அப்படின்னு பார்த்தா நான் நிம்மதி இல்லாத நல்லா நிம்மதி அமைச்சு கொடுத்துறேன். புரியுதா? அதே மாதிரி பொருளாதாரம் அப்படின்னு பார்த்தாலும் நீ கொஞ்சம் மாற்றி தான் இருக்கணும் இடம். பூரிய சொத்து அப்படின்னு இருந்தாலும் ஒன்றும் முடியாது. கருப்பசாமி எந்த ஒரு குலவிலும் சிறப்பாக நான் வாழ வைக்கிறது. கருப்புசாமி நான் மாற்றி அமைக்கிறேன். ஆடி அமாவாசைக்கு எனக்கு பால் கூட எடுத்துறியா? அடிச்சத்தியம் கருப்புசாமி உத்தரவிட்டு கூட நிற்கிறேன். எந்த ஒரு குழந்தை இல்லாத நான் மாளிகை கருப்பை காப்பாற்றுறேன். சத்து சரி ஒன்ற விடு, போய் வா. சரி. கருப்புசாமி விளக்கத்தை சொல்லியா? மதுரை 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 சரி. திருச்சி உன்னுடைய குடும்ப விஷயம் அப்படின்னு பார்த்தாலும் எதையும் சொல்ல வேண்டாம். புரியுதா? இன்னைக்கு உன்னுடைய பொருளாதாரமும் எல்லாம் தடையாக இருக்குது. அதே மாதிரி கருப்புசாமி இன்னைக்கு தலைக்கட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 4வது தலைக்கட்டில் அந்த இடத்துல உட்காந்துருக்குறீங்க. எத்தனாவது தலைக்கட்டு? 4வது தலைக்கட்டு. நீ வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்குது. மன நிம்மதி இல்லாத வாழ்க்கை. கருப்புசாமி அதை நான் மாற்றி அமைக்கிறேன். உன்னுடைய பொருளாதாரமும் சரி. அதே மாதிரி கருப்புசாமி உன் தோட்டத்துலேயும் இந்த 21 வண்டியில் அந்த கருப்பராயம் உட்காந்துருக்குன்னு அது பக்கத்துலயே இருந்தது. 21 கல் வச்சிருக்கோம். புரியுதா? அந்த என்ன மரம், நொணா மரம்னு ஒன்று இருக்கு. இந்த கருப்பு கருப்பா பழம் ஒரு இடத்துல நான் உட்காந்துருக்கிறேன். அதான் சொன்னேன், உன் தோட்டத்துக்கு உட்பட்ட இடம். ஆனால் கருப்புசாமி யாரும் எதையும் என்ன மறந்துட்டீங்க. இன்னைக்கு எல்லாம் ஒரு குறையா இருக்குது. கருப்புசாமி எந்த ஒரு குறைபாடாக இருந்தாலும் நான் தீர்த்துறேன். விவசாயம் அப்படின்னு பார்த்தா சிறப்பாக வடிவத்து கொடுத்துறேன். இன்னைக்கு மக்கமாருக்கும் உடல்நிலை சரியில்லாத இருக்குது. புரியுதா? பல போர்க்களம் அப்படின்னு இருக்குது. எந்த ஒரு போர்க்களமாக இருந்தாலும் கருப்புசாமி நான் மாற்றி அமைக்கிறேன். பங்காளியை விட்டு சொத்து வச்சதுனால அதை நான் முடிச்சு கொடுக்குறேன். கொஞ்சம் தாமதம் ஆகும். இதுக்கு மேலே உங்ககிட்ட பிரச்சனை பண்ணாத அளவுக்கு நான் நிறுத்துறேன். புரியுதா? அவன் உங்ககிட்ட வந்து இங்கிட்ட எதுவும் சண்டை ஓட மாட்டான். கருப்புசாமி ஏக்கரை எவ்வளோ சேர்த்து கொடுக்கலாம்? கருப்புசாமி 5.5 லட்சம் ரூபாய்க்கு நான் முடிச்சு கொடுக்குறேன். ஒரு செண்டுக்கு 5.5 லட்சம். 5 லட்சம் 4.5 கேட்குறாங்களா? நான் சேர்த்து 5.5 முடிச்சு கொடுக்குறேன். 5.5 லட்சமாக முடிச்சு தரேன். சொட்டு கும்பிடுவா. படி இழக்கிறேன். ஆனால் என்ன யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் தாயி, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளர் கருப்புசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தாலும் உன் கட்டுமனையிலேயே கொஞ்சம் வாக்குவாதத்தில் ஓடிடும். இதனால கருப்புசாமி என்ன பண்ணலாம்? பொண்ணு அமைக்கலாமா, ஆண் வரிசை அமைக்கலாமா? இதனாலும் கீழே கருப்புசாமி வண்டியில் போய் கீழே வேற விழுந்திய இந்த கோயிலுக்கு அப்பா வந்த குறி கூப்பிடல. ஆனால் திட்டிட்டு தான் போனேன். ஏன் அந்த கருப்புசாமிக்கு தெரியாதடான்னு திட்டிட்டு தான் போனேன். ஆமாங்க, நீ போய் பேச மனசில் நினச்சிங்களா? சொல்றேன், திட்டிட்டு போனீங்க. ஆனால் கருப்புசாமி உத்தரவிட்டு புத்திரவாய்க்கு அமைச்சு கொடுத்தேன். கருப்புசாமி உத்தரவிட்டு புத்திரவாய்க்கு அமைச்சு கொடுத்தேன். என்ன பண்ற? முடியாது தாயே, உன்னால முடியாது. கருப்புசாமி எனக்கு ஒரு 3 புல்பாட்டில் 2 சிப்பு அரிசி எடுத்து கொடுத்துறியா? அடி சத்தியம் ரைப்பா.
கருப்புசாமி உத்தரவிட்டு 90 நாளில் புத்திர பயத்தை அமைச்சார். அமைச்சு கொடுத்தா என்ன பண்ற பண்ணுது கருப்பு உத்தரவிட்டு நல்லபடியாக வலியுறுத்து புத்திர பயத்தை அமைச்சு கொடுத்துறேன். இது சத்தியம். ரூல் இருக்கானா கூட போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறான். நான் சொல்லிவிட்டு கடைசியாக பூச்சேரி கொண்டு வந்து மாட்ட விட்றீங்களா? அவன் 4 பேர் வராங்க. அவன் சாப்பிடுவான். மெனு சாப்பிடுங்க. மெனு சாப்பிடு. சித்தாப் சாப்பிடு. சிந்தாம் சாப்பிடுவான். சொட்டி கும்பிடுவான். படி இழக்கிறேன். ஆனால் என்ன யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் தாயி, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளர் கருப்புசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தாலும் உன் கட்டுமனையிலேயே கொஞ்சம் வாக்குவாதத்தில் ஓடிடும். இதனால கருப்புசாமி என்ன பண்ணலாம்? பொண்ணு அமைக்கலாமா, ஆண் வரிசை அமைக்கலாமா? இதனாலும் இருந்தாலும் கருப்புசாமி வண்டியில் போய் கீழே வேற விழுந்திய இந்த கோயிலுக்கு அப்பா வந்த குறி கூப்பிடல, ஆனால் திட்டிட்டு தான் போனேன். ஏன் அந்த கருப்புசாமி தெரியாதடான்னு திட்டிட்டு தான் போனேன். ஆமாங்க. நீ போய் பேச மனசில் நினச்சிங்களா? திட்டிட்டு போனீங்க. ஆனால் கருப்புசாமி உத்தரவிட்டு புத்திரவாய்க்கு அமைச்சு கொடுத்தேன். கருப்புசாமி உத்தரவிட்டு புத்திரவாய்க்கு அமைச்சு கொடுத்தேன். என்ன பண்ற? முடியாது தாயே, உன்னால முடியாது. அடிச்சத்தியம் ரைப்பா. கருப்புசாமி உத்தரவிட்டு 90 நாளில் புத்திர பயத்தை அமைச்சார். அமைச்சு கொடுத்தா என்ன பண்ற? பண்ணுது கருப்பு உத்தரவிட்டு நல்லபடியாக வலியுறுத்து புத்திர பயத்தை அமைச்சு கொடுத்துறேன். இது சத்தியம். அப்பா ரெடிக்க அவன் யாரும் அவன் கூட இருக்கிறவனே தான் தூக்கினது. சிந்தாம் சாப்பிடு பாப்பா. வேற சொன்னாலும் ஊரை சொல்லக்கூடாதுன்னாங்க. அதையும் சொல்லிட்டு கடைசியாக வம்பு. என் வேலை என்ன? குழந்தை பாக்கியமாக நான் அமைச்சு தரேன். திருட்டுக்கோ வீட்டில் இருக்கிற பவுனுக்கோ நான் உத்தரவாதம். அவன் பாவம் பூச்சேரி ஏண்ட தொல்லை கொடுத்துட்டு எனக்கு சிறப்பாக பண்டிகை நடக்கணும். அவன் அதுக்கு அலைஞ்சிட்டு இருக்கிறான். எதுலேயும் நீ அசால்ட்டியாக தான் இருக்கிற. சாப்பிடுங்க. சின்ன சாப்பிடுவோம். இன்னும் தலைக்குழுக்கு 15 நாள் இருக்கு. சரிங்களா? இது இருந்தால் நான் ஏற்றுக்கிட்டேன். என்ன சொல்லுன்னா, மடியில் பூனை கட்டின மாதிரி கட்டிகிட்டு இருக்கிறேன். வெள்ளங்க வந்து சேரும். அதை நீ உஷார். இதுக்கு மேலே எதுவும் சொல்ல விரும்பலை. கட் பண்ணிக்கு போதோ கட் பண்ணிக்கோ. சரியா? மடியில் பூனை கட்டிகிட்டு இருந்தால் என்ன பண்ணும்? உனக்கு புரியல. கராண்டி வைக்காது. உஷாராக இருந்துக்கோ. வாழ்க்கைக்கும் சரி, பொருளாதாரத்துக்கும் சரி, போக்குவரத்துக்கும் சரி. நான் சொல்லிட்டேன், 3 கோரிக்கை சொல்லிட்டேன். அதுக்கு மேலே நீ பார்த்துக்க. அதை கொஞ்சம் நிறுத்திட்டா நல்லாயிருக்கும். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். எங்கிட்டு போனாலும் வீட்டில் விட்டு போ. புரியுதா? போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இருந்தாலும் கருப்புசாமி என் பிள்ளைக்கு ஒன்று திருமணம் தடையாக இருக்குது, நல்லபடியாக அமைச்சு தரணும் அப்படின்னு கேட்குறேன். மாளிகை கருப்பை உத்தரவிட்டு நல்லபடியாக அமைச்சு தரேன். எந்த ஒரு குறையாக இருந்தாலும் போய்க்க.
பார்த்தா கருப்புசாமி கருமாவை நான் தீர்த்துட்டு இருக்கிறேன். புரியுதா? மாளிகை கருப்பு உத்தரவிட்டு உன்னுடைய கஷ்டத்தை தீர்த்து எந்த ஒரு குறையும் இல்லாத கருப்புசாமி காப்பாற்றுறேன். அதான் சொல்றேன். அமைச்சு கருப்புசாமி சிறப்பா அமைச்சு கொடுத்துறையா. புரியுதா? எந்த ஒரு குறையும் இல்லாத கருப்பு அவன் ஓடுறதை காப்பாற்றுங்க. தைரியமா போ. நான் இல்லைன்னா அது எதிர்பார்க்கலான்னு அது உன்னுடைய இஷ்டம். என் பிள்ளைக்கு நான் வரத்தை அமைச்சு தருவேன். நான் சொல்ல ஒரு 1000 காலுக்கு பயிர் நீ எதை அமைச்சாலும் வாழ்க்கைங்கிறது சண்டை செஞ்சு விடுறோம். புரியுதா? நாம தாழ்ந்து போய் இருக்கணும். எந்த ஒரு குழவும் இல்லாத கருப்புசாமி நான் காப்பாற்றுறேன். போய் வா. கருப்புசாமி திண்டுக்கல் திண்டுக்கல்ப்பா. திண்டுக்கல்ல இருந்து வந்திருக்கீங்களாப்பா? திண்டுக்கல் இருந்து யாராச்சும் வந்திருக்கீங்களாப்பா? திண்டுக்கல்ப்பா. கருப்புசாமி 1 திண்டுக்கல் கருப்புசாமி 2 வந்திருக்கீங்களாப்பா? கருப்புசாமி 3. சரி. ஊத்தங்கரை அரூர் ஊத்தங்கரையா? அரூர் ஊத்தங்கரை இருந்து வந்திருக்கீங்களா? அரூர் ஊத்தங்கரை ஊத்தங்கரைப்பா. சரி. இப்படியா திட்டுறாங்களா? நான் எதுக்கு உள்பட்ட இல்லையே. கருப்புசாமி கண்ணு இருக்குதா இல்லையா? ஏன்னா என்னை கூப்பிட மாட்டேங்கிற அப்படின்னு என்ன ஏசுறாரு. யாருப்பா அது சாமி நினைக்கிறது மாதிரி? யாருப்பா அது? வாங்கப்பா. யாருப்பா அது சாமி நினைக்கிற மாதிரி? பவானி. பவானி. பவானிப்பா. எனக்கு கண்ணு இருக்கும் தான் நான் கூப்பிடுறேன். ஆமா, ஆமா. நீயும் திட்டுறியா? ஏமா வாங்கம்மா வாங்கம்மா வாங்கம்மா. பவானி எல்லாம் வாங்க. பவானி கூட வாங்க. பவானி தான் சொல்றேன். என்ன எதுக்கு ஏசுற? நான் என்ன தவறு பண்ணேன்? உன்னுடைய தொழிலாளர் கருப்புசாமி பொருளாதாரமெல்லாம் தடையா இருக்குது. நீ தான் நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும். சத்தம் போடுங்கம்மா. திருமணம் தடையா இருக்குதா? கருப்புசாமி எங்க அந்த குழந்தை? வீட்டில் வச்சுட்டு என்ன பண்றதுங்கிட்ட நீ எப்ப விட்டு வா. கருப்புசாமி மாற்றி அமைக்கிறேன். உன்னுடைய குழந்தைய ஏதாவது தீட்டு கொடுங்க. திருமணம் வேணுமா? கடை ஓட்ட ஒன்று கேளுங்கம்மா. நீ எதை கேட்டாலும் ஒன்றை கேளு. ஒன்று கேளுங்கம்மா. கல்யாணத்தை அமைச்சு தரேன். அமைச்சு கொடுத்தா நீ எனக்கு 5 ஜிப்பு வேணும். அவனை அழைச்சிட்டு வாங்க. போ. கருப்புசாமி நான் அமைச்சு தரேன். வாமா வாங்கம்மா வாங்க வாங்கம்மா. வாங்கம்மா. கருப்புசாமி குழந்தை பயத்து கேட்க வந்தது யாரையா? வாமா குழந்தை பாக்கி வாங்கம்மா. பவானி அங்கே போமா அங்கே அவங்களே என்ன திட்டிக்கணும். ஏன்னா கருப்பா என்ன இவ்வளோ சோதனை பண்ற? அம்மா காலேஜ் இங்கிட்ட அவன் வரத்துக்குள்ள நான் போய் ஊடி சேரணுமா? அவனுக்கு தெரியாதான் வந்திருக்கீங்க. அவன் எத்தனை மணி டைம் போட்டல காலையிலேயே கணக்கு போட்டு பேசுனீங்க. இத்தனை மணிக்கு நீ வந்திருக்கணும்னு எல்லாம் சொல்றீங்களா? உன்னுடைய தொழிலாளர் கருப்புசாமி நீர் கட்டி பிரச்சனைன்னு கொஞ்சம் இருக்குது. புரியுதா? கருப்புசாமி உத்தரவிட்டு என் மண்ணை மதிச்சுட்டு உன் குறைய தீர்த்து நான் தித்துரை பண்ணிடுறேன். எந்த ஒரு குளரும் இல்லாதா உனக்கு வாரிசு அமைச்சிடுறேன். இதுதான் வந்து மொட்டை அடிச்சு பேரை வச்சுட்டு போகணும். அடிச்சியும் கருப்புசாமி அமைச்சிடலாமா? எந்த ஒரு குறையும் இல்லாத கருப்புசாமி. ஏற்கனவே ரெட்டை கருவி வந்திருக்கணுமே, வந்துச்சா இல்லையா? இப்போ என்ன ரெட்டை கருவா அமைக்கலாமா ஒத்த கருவா அமைக்கலாமா? சொல்லுமா. என் புள்ள சிரமப்படக்கூடாது. நான் ஒத்த கருவா நான் அமைச்சு தரேன். அதுக்கு மேலே நீ 6 மாதம்டா உனக்கு புத்திர வயது அமைச்சா. இது சத்தியம்டா. எடா கனிய உண்மையா இல்லையா? உண்மைன்னா உண்மை, பொய்னா கருப்புசாமி நீ பொய் சொல்ற அப்படின்னு சொல்லு. 2 கிலோ வைங்கம்மா பாப்பா. அதான் சொல்கிறேன். 2 கிலோ பிடிமா. 2 கிலோ இப்படி பிடிமா. இப்படி பிடிமா. வாங்கி மென்று சாப்பிட்டு. ஒரு ஆலயத்துக்கு போயிட்டு வந்தியே, கருப்பு வயன்னு பார்த்துட்டு வந்தியே. அதெல்லாம் பொய் சொல்ல வேணாம். மென்று சாப்பிடுமா. எங்கிட்டு போய் கூப்பிட்டு போனீங்க? மென்று சாப்பிடுமா. மென்று சாப்பிடு. மருந்து சாப்பிடு. 2 கிலோ வைக்குமா. 2 கிலோ தான் பிடிங்க. சிந்தான் பிடிங்க.
சாப்பிடு. மறந்துதா அது சரியா? சாப்பிடுங்க. போட்டுக்கோ. வராங்கல்ல கூட இருக்கணும் பக்கத்தில். யாரு? நீ டீச்சரா? பதவி போஸ்டிங் அதிகப்படுத்தி கொடுத்துடலாமா? குழந்தை பாக்கி இருந்தா போதும். அதிகமானா அதுக்கு 2 கேடா. சாமிக்கிட்டே செய்கிறீங்க, கோயிலுக்கிட்ட செய்கிறீங்க, அதனால செய்யலாம், தாராளம் செய்யலாம். சரிங்களா? யாருக்கும் செய்யல, கோயிலுக்கிட்ட செய்கிறீங்க. கருப்புசாமி, ஆடி அமாவாசைக்கு 3 நாளைக்கு முன்னே எனக்கு தீர்த்த கூட பால் கூட எடுக்கணும். புரியுதா? சாப்பிடு. நோட்டீஸ் வாங்கிக்கிங்க. சரிங்களா? கோயில் நோட்டீஸ் எடுத்து வாங்கிக்கிங்க. ஆடி அமாவாசைக்கு முன்னாடி வந்துடுங்க. கருப்புசாமி, உத்தரவிட்டு எந்த ஒரு குளறுபடி வராதே. மனதைரியமா மனுஷார இந்த கருப்பை உத்தரவிட்டு நானே உனக்கு பிள்ளையா பிறக்கண்டா. இது சத்தியண்டா. புரியுதா? அவனுங்கிட்டு வர சொல்லு. புரியுதா? உன் கோரிக்கை நீ கேட்குற, நான் நிறைவேற்றி தரேன். அவனுங்கிட்டு வர சொல்லு, நான் பார்த்துருக்கேன். அம்மா பாருங்கம்மா அந்த பக்கம். கருப்புசாமி, கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கணும். யாருமா? கணவன் பிரிஞ்சு யாருமா? ஆமாம், கணவன் மனைவி. வாங்கம்மா. உட்காரு. உட்காருமா. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன், உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளர். கருப்புசாமி, என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு பார்த்தா கெட்டு வச்சு நான் என்ன சொல்றது எதுன்னு தெரியல. யாருக்கு சாதகமாக பேசுறதா வேண்டாமா அப்படின்னு நினைச்சது இல்லை. கருப்பு உத்தரவிட்டு ஒன்று எடுத்துடலாமா? சேர்த்து தரணும் வைக்கிறேம்மா. சேர்த்து வைக்கலாமா இல்லை இப்படியே விட்டலாமா? அதான் நான் கேட்குறேன். இருந்தால் கருப்புசாமி உத்தரவிட்டு நான் ஒன்று எடுத்துடுறேன். உன் பிள்ளைக்கு நீ எதையும் சொல்லி கொடுக்காதே. உன் மருமம் உன்னை திட்டினாலா இல்லையா? அப்புறம் நீ என்ன பண்ணே? அது போனால் போட்டு இன்னொரு பொண்டாட்டி பார்த்துக்கலாம். நீ இதெல்லாம் வேண்டாம். கருப்புசாமி, உத்தரவிட்டு ஆடி மாதத்துக்குள்ளே நான் ஒன்று எடுத்துறேன். இன்னும் எத்தனை நாள் இருக்குது? கருப்புசாமி, ஆடி மாதத்துக்குள்ளே கணவன் மனைவி ஒன்றுபடுத்துறேன். எந்த ஒரு கஷ்ட நஷ்டம் இல்லாத மாலை வர கருப்பை எனக்கு தீர்த்த கூட எடுத்துறியா? நானே குடிகாரன் தான். நான் குடிகாரன் பார்த்தோன்னா நான் பேச முடியும். அதுக்கெல்லாம் நான் பொறுப்பு. அவன் தண்ணி அடிக்கிறான், வேலை இல்லைன்னா நான் என்ன பண்ணுறது? நான் சொல்கிறது என்ன? ஒன்றுபடுத்தலாமா இல்லை வேலை வாங்கி தரலாமா? ஒன்றுபடுத்தி தரேன். படிப்படியோ எந்த ஒரு குறையில்லாத நான் தீர்ப்பேன். பேசாதீங்க. புரியுதா? கருப்புசாமி, ஆடி மாதத்துக்குள்ள எனக்கு பால் கூட இருக்கும். நீ அவனை கை வைக்கிற வேலை வேண்டாம். இப்போ பல வாக்குவாதத்தில் ஓடிடுது. சந்தேக பிரச்சனை இல்லையா? அம்மானா அம்மா, பொய்யனா கருப்புசாமி? சொல்லுங்கம்மா, வாய்த்த சொல்லுங்க. கருப்புசாமி உத்தரவிட்டு இவ்வளோ வாக்குவாதம் ஓடுது. எந்த ஒரு வாக்குவாதமா? கருப்புசாமி உத்தரவிட்டு சண்டை சச்சரவில் ஒன்று எடுத்துடுறேன். தொழிலும் மேம்படுத்திடுறேன். வருமானத்தை வலியுறுத்தி கொடுத்தேன். எந்த ஒரு கஷ்டம் இல்லாத கடனை படிப்படியாக முடிச்சு கொடுத்தேன். 8 மணியில் கருமா சுற்றிட்டு இருக்குது. நீங்கள் ஒரு சிப்பு அரிசி எடுத்து கொடுத்து என் பிள்ளைங்களுக்கு போட்டு அந்த கருமா என் பிள்ளைங்களுக்கு ஒட்ட வேணாம். சனிக்கிழமை கண்டால் தயிர் சாதம் அப்படின்னு பார்த்தா ஒரு தயிர் எள்ளு கலந்து போட்டு அவனுக்கு ஒரு 9 பேர்த்துக்கு 9 வாரம் கூட உன் கருமா தீரும். உன்னுடைய கஷ்ட நஷ்டமும் தீரும். புரியுதா? எந்த ஒரு பாதபட்சமில்ல. கருப்புசாமி உன் கூட இருந்து காப்பாற்று. நீ எனக்கெல்லாம் எதுவும் வேண்டாம். உன் கருமா காசு எனக்கு வேண்டாம். என் பிள்ளைங்களுக்கு அன்னதானத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். புரியுதா? நீ இங்கிட்ட ஒரு நடிப்பு நடிக்குதோ அங்கிட்ட ஒரு நடிப்பு நடிக்குதோ. ஆமாம், அதுவும் ஆமாம். இது வேண்டாம். ஒன்று இங்கிட்ட மருமம் கிட்ட இல்லையா பச்சை மகன் சண்டை போடுறப்ப நீ எதுக்கு நீ வரமாட்டேங்கிற?
நேற்றுக்கு குடிச்சாச்சு 3 நாளாக சாப்பிடுவேன். சரி இன்னைக்கு 2 வைப்பான் போ. வாங்கிக்கணும். நீ எதுவும் தெரியாத உலகமா நீ தெரியாத போது. அம்மா பாருங்க, வாங்கம்மா. வாமா. கருப்புசாமி கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட தொழில் யாரு? நான் சொல்றது கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட தொழில் திருமணத்துக்கு கேட்க வந்திருக்கணும். தொட்டி கூடு பாப்பா, தொட்டி கூடு பாடிங்களா? உன்னுடைய குடும்பத்தை பார்த்தையா, வாங்கம்மா. உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளர்கள் கருப்பசாமி உத்தரவிட்டு நீங்க திருமணம் தடையா இருக்குது. புரியுதா? அதே மாதிரி கருப்பசாமி எனக்கு என்ன உள்பட்டு எதுவும் நடக்கல. ஏற்கனவே நம்ம மனசுல நினைச்ச வாழ்க்கையும் போயிடுச்சு. என்ன பண்ணலாம்? நான் என்ன பண்றது? வாழ்க்கை நடத்துறது என் புள்ள. வாங்க வச்சு. என் பிள்ளைக்கு அப்படின்னு ஏற்கனவே ஒரு பொண்ணோட பழகி இருக்கணும். புரியுதா? அது பாதியில் போயிடுச்சு. ஆனால் கருப்புசாமி உத்தரவிட்டு இப்போ நடக்கிற வாழ்க்கையிலையாச்சும் அமைச்சு தரணும். எனக்கு திருமணமே வேணான்னு கூட சில நேரத்தில் இருக்குது. புரியுதா? கருப்புசாமி உத்தரவிட்டு நல்லபடியாக அமைச்சு தரையா. உன்னுடைய குறை அப்படின்னு பார்த்தா தீர்த்து கொடுத்துறேன். புரியுதா? உனக்கு தொழிலும் சரி, கையில் 10 ரூபா இருந்தால் அப்படியே காலி பண்ணிடுறீங்க. இன்னைக்குன்னு உனக்குன்னு ஒரு 10 ரூபாய் வச்சுக்கோ. உனக்குன்னு உன்னுடைய வாழ்க்கை அப்படின்னு பார்த்தலாம், தாய் தகப்பன் அப்படின்னு பார்த்தலாம். தகப்பன் தெய்வமாக தான் இருக்கு. புரியுதா? தாயை நினச்சி தாய்க்கு எந்த ஒரு மனக்குளர்வு இல்லாத நீ தாயவே இல்லை. புரியுதா? உனக்குன்னு உன் தாய் கூட நிற்பா. கூட்டாளியால் நீ வம்பு வளர்த்து பேசணும்னு ஏறிட்டு வந்த, ஏறனே இல்லையா? பேசணும் ஏறிட்டு வந்த. உனக்குன்னு உதவி பண்ண ஆள் இல்லை. ஒரு 3 பேர் தான் கூட இருக்கிறாங்க உனக்குன்னு உதவி பண்ண. ஆனால் கருப்புசாமி அவனும் உனக்கு தாயாகவும் தகப்பனாவும் கூட நிற்பான். உன்னுடைய கஷ்ட நஷ்டத்தையும் தீர்த்தறேன். உன்னுடைய கருவினையும் போய்க்க நல்லபடியாக இருந்த ஒரு குணர்வு இல்லாத கருப்புசாமி திருமணங்கிறது கொஞ்சம் தாமதம் அமைச்சு கொடுத்துறேன். எந்த ஒரு மன கஷ்டமும் இல்லாத மாளிகை கருப்பை காப்பாற்றிட்டு என்ன பண்ணுற? புத்தி ஒரு நிலை இல்லை கருப்புசாமி. எந்த ஒரு புத்தி கோளாறாக இருந்தாலும் நான் தீர்த்து கொடுத்துறேன். எந்த ஒரு மன கஷ்டமாக இருந்தாலும் கருப்புசாமி உன் கூட இருந்து காப்பாற்றுறேன். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறியா? நான் பார்த்துக்கிறேன். ஒவ்வொரு பொழுதும் மன சங்கடத்தோடு தான் உன் வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. அந்த மன சங்கடத்தை நான் குறைச்சி கொடுத்தேன். வாங்கிக்கோங்க. இந்த வண்டிக்கு வச்சுக்கிறியாதா? வச்சு வண்டி ஓட்டிப்பா. போய் வா. அம்மா பாருங்க. சரி கருப்புசாமி திண்டுக்கல். திண்டுக்கல்ப்பா. திண்டுக்கல்ல இருந்து வந்திருக்கீங்களா? திண்டுக்கல். திண்டுக்கல். திண்டுக்கல்ல இருந்து யாராச்சும் வந்திருக்கீங்களாமா? திண்டுக்கல்ப்பா. அம்மாபேட்டை. அம்மாப்பேட்டை. வராங்க சாமி. அம்மாப்பேட்டைப்பா. அம்மாப்பேட்டை வாங்கம்மா. வாங்கப்பா வாங்கப்பா. தொட்டு கும்பிடுவாங்கப்பா. தொட்டு கும்பிடுவாங்கப்பா. வாங்கம்மா தொட்டு கும்பிடுவாங்கம்மா. தொட்டு கும்பிடுவாங்களா? கருப்புசாமி என் கட்டுமணிக்கு வந்து ஆண் வாரிசா கொடுப்பேன். நான் கூப்பிடுறேன். ஏமா இருங்க கூப்பிடுவாங்க. வாங்கப்பா வாங்கம்மா. ஆண் வாரிசு அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே பொன் குழந்தை இருந்தது. என்னமோ கருப்புசாமி வாக்கு சொல்லுதான். ஆம்பளை பையனா கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா தெரியல. அறகுற மனுஷோட தான் நீ என் மனைவி மேய்ச்ச தான் வச்சுருந்தாங்க. உங்ககிட்ட போர்க்களம் கட்டினாங்களே இல்லையா? அப்புறம் நீ என்ன நீ இங்கே பேசுகிற? இங்கிட்ட வந்த என்னை நம்பி உங்ககிட்ட எனக்கு பணம் கொடு, காசு கொடு, சொத்தை கொடுன்னு நான் கேட்குறேன். வயிறார என் பிள்ளைகளுக்கு வயிறார சாப்பாடு கொடுன்னு தான் நான் கேட்குறேன்.
என்னய்யா கருப்பு ஆனா கருப்புசாமி இதுக்கு மேல இவன் பிறந்ததுல இருந்து ஒரு ரூபா தரும் 10 ரூபா கையில நிக்குது. என்னய்யா ஆமாண்ணா ஆமா, பொய்னா பொய்னு சொல்லு. கொஞ்சம் பரவாயில்ல, நான் யாரு கொடுத்த வரோம்? சாப்பும் கொடுத்த வரோம். ஆனா கருப்புசாமி உத்தரவிட்டு, ஏய் இங்கிட்டு வரியா, இங்கிட்ட என்ன பாக்கு தட்டத்தை பாக்குற? ஆனா கருப்புசாமி உத்தரவிட்டு எனக்கு ஆடியோ அமாவாசைக்கு 2 பேரும் தீர்த்த போட இருக்கும், பால் போட. புரியுதா? நீ எடுக்கிறியா? சரி, நீ எடுக்கிற. ஒரு குடத்தை உனக்கு நான் கொடுக்குறேன். எடுத்துறியா? கருப்புசாமி நல்லபடியா அமைச்சு வலியுறுத்துறாங்க. புரியுதா? எந்த ஒரு மன கஷ்டமும் இல்லை. இதுக்கு மேலே சிறப்பாக உனக்கு வாழ்க்கையை அமைச்சிட்டேன். உனக்கு இன்னும் எந்த ஒரு பொருளாதாரத்துக்கும் சரி, எந்த ஒரு குடுக்கல் வாங்கும் குறையில்லாத கருப்பு உங்க ஊருக்கு காட்டுறேன். என்னையா சரியா? சரியா? வாங்கிக்கமா, கறி வாங்கிக்கமா. என்ன பாண்டியராஜ்? கருப்புசாமி பாண்டியராஜ் யார் வச்சிருக்க? கருப்புசாமி வச்சாரா? எந்த கருப்புசாமி? மாளிகை பற கருப்புசாமி வச்சாரா? ஓ, உன்னை சிறப்பா உனக்கு கவர்மெண்ட் உத்தியோகத்தை அமைச்சு தரேன். போய் வா. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன், உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளர் கருப்புசாமி மன வேதனை இருந்தால் கருப்புசாமி உனக்கு இது எல்லாம் வாழ்க்கையில் எழுதணும். யாரையும் நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் கருப்புசாமி இன்னைக்கு எல்லாம் இருந்தோம். தாரதோஷம் பார்த்தோம்னா 2 தாரதோஷம் வந்துருக்கு. எதுவுமே எல்லாம் கெட்டு வச்சுருக்கோம். ஆனால் கருப்புசாமி இப்போ இருக்கிற நேரத்தை வலியுறுத்தி கொடுக்கணும். எந்த ஒரு போராட்டம் போர்க்களம் பண்ணணும். கருப்புசாமி கொஞ்சம் அமைதியாக போங்க, அமைதியாக போங்க. மாளிகை கருப்பு ஒட்டு வச்சு நான் தூக்கி கொடுப்பேன். இந்த குடும்பத்தையும் ஒன்று ஒழுத்துறேன். இன்னைக்கு தொழில் அப்படின்னு பார்த்தா யாரும் இருந்து சம்மந்தப்பட்ட தொழிலே இருந்தாலும் கருப்புசாமி அந்த குழந்தைக்கு சிறப்பாக வலியுறுத்தி கொடுத்துருந்தாங்க. உன் மனசு அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு மனம் நிறங்களை எதுவுமே விட்டு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. கருப்புசாமி உத்தரவிட்டு அதை நான் வெளியே கொண்டு வந்தேன். உன்னுடைய குறையெல்லாம் தீர்த்து உன்னுடைய பொருளாதாரத்தையும் மீட்டு கொடுத்துறேன். எத்தனையோ போராட்டம் கஷ்டம் நஷ்டம் நீங்கள் வெளியே சொல்ல முடியாத சூழ்நிலை. அதை நான் மாற்றி அமைச்சு வலியுறுத்துறேன். அமைதியாக போங்கம்மா, சாப்பிட்றாங்க. நான் எதுவும் சொல்ல, நீ என்ன சொல்ற? எத்தனை கடை கருப்புசாமி உத்தரவிட்டு ஒரு குறைய தீர்த்தேன். ஆடி அமாவாசை அப்படின்னு பார்த்தாலும் எனக்கே தீர்த்து கூடும். பால் பாயம் இருக்கு. கருப்புசாமி வந்துட்டாங்க வீட்டுக்கு. கருப்புசாமி திருப்பூர் 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 திருப்பூர்மா, திருப்பூர்ல இருந்து திருப்பூர் வாமா, தொட்டு கொடுங்க, தொட்டு கொடுங்க. திருப்பூர்ல வாங்கப்பா, வாங்க திருப்பூர்ல வாங்க. அம்மா சத்தம் போடாதீங்க. கருப்புசாமி உத்தரவிட்டு யாரோ உப்புத்துறையிலிருந்து இங்கிட்ட வந்திருக்கிறது. யாருக்கு உப்புத்துறை? அப்படி 53 வயசாகுதா நமக்கு? எத்தனை வயசு? அதுக்குள்ள நம்ம என்ன வயசாகி 90 வயசாகி போச்சு. புருஷர் வந்தா உனக்கு 90 வயசு ஆயிருமா? அப்படி
போட்டுக்கோ. நல்லபடியா ஓட வச்சிடலாமா? ஓட வச்சுட்டா என்ன பண்ற? கருப்பு கடை வாங்கி 15-16 மாலை வாங்கி போடுறியா? அடிச்சட்டியோ? அப்படியே வைங்கம்மா. கருப்புசாமி கையை அப்படியே வைங்க. ஐயா அப்படியே வைங்க. உத்தரவிட்டு உன்னை நான் இப்படியோ ஓட வைக்கிறதா? இது சத்தியடா, நடக்க முடியும். வா சாமி வா, நீ நான் இருக்கிறவங்க கூட வா. கால எடுத்து வை. வா 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 வா.